ஹாய், ஹலோ. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்திலேருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. ஸோ, அந்த அறிவிப்பில என்ன இருக்கு? அத என்ன பண்ணணும்? எப்படி பண்ணணும்? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தில நெறைய பேர் நீங்க உங்களுடைய ஐடி கார்ட பதிவு பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ, உங்களுக்கு இந்த அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் மெசேஜ் வந்திருக்கும். ஸோ, அந்த மெசேஜில என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரியத்தில பதிவு பண்ண அத்தனை பேர்த்துக்கும் ஸ்மார்ட் கார்டு குடுக்க போறாங்க. ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு புக் இருந்துச்சு. இப்போ வந்து ரீசென்ட்டா பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ, அதெல்லாம் இல்லாம இப்போ வந்து ஒரு கார்டா ஸ்மார்ட் கார்டா குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய புகைப்படத்த அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ, உங்களுடைய தற்போதைய புகைப்படத்த நீங்க ஆன்லைன்ல அப்லோட் பண்ற மாரி வரும். இல்லன்னா டைரக்ட்டா நீங்க கொண்டு போய் ஆஃபீஸ்ல குடுக்குற மாரி வரும். ஸோ, இந்த 2 ஆப்ஷன் பண்ணணும். அது ஒரு இந்த 30ஆம் தேதிக்குள்ள. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30ஆம் தேதிக்குள்ள அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சுருவாங்க. எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க தளவாரிய அட்டை பதிவு பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதோட வந்து ஒரு யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் குடுத்துருப்பாங்க. ஸோ, அந்த யூசர் ஐடி, பாஸ்வேர்ட வச்சு நீங்க tnuwww.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போயி, அங்க லாகின் குடுத்து, அந்த யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போய் நீங்க அங்க வந்து உங்க சப்மிட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். எப்படி இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த மாரி தான் இருக்கும். நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, இதில வந்து நீங்க யூசர் ஐடி, பாஸ்வேர்டு போட்டு லாகின் குடுத்தீங்கன்னா, அது லாகின் ஆயிரும். லாகின் ஆனதுக்கப்புறம் மொபைல்ல ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இந்த கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேல ஒரு 3 டாட் இருக்கு பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல. அந்த 3 டாட்ட நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு யூசர் ப்ரொஃபைல், அப்லோட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், ரினிவல், கிளைம், சர்வீஸ், அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல இந்த 2வதா இருக்கிற அப்லோட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இருக்கு பார்த்தீங்களா? அத நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி டாக்குமெண்ட் அப்லோட் ஆவணங்கள் பதிவேற்றம் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஒர்க்கர்ஸ் ஃபோட்டோ, ஒர்க்கர்ஸ் சிக்னேச்சர். இந்த இடத்துல நீங்க உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவ அப்லோட் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, 200 கேபிக்குள்ள தான் இருக்கணும். ஸோ, அத நீங்க இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டு, கீழ உங்களோட ரீசன்ட் சிக்னேச்சர் அதாவது ஒரு ஒயிட் பேப்பர்ல கையெழுத்து போட்டு அத ஃபோட்டோ எடுத்து நீங்க அப்லோட் பண்ணிருங்க. பண்ணதுக்கப்புறம் சப்மிட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் வரும். ஸோ, தங்களுடைய பதிவு செய்ததற்கு நன்றி. உங்கள் திருத்த விண்ணப்ப எண் அப்படின்னு போட்டு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ, இத வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, மேல அந்த டாட்லயே மறுபடியும் டாட் குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் ஓப்பன் ஆகும். அதுல இங்க அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா? அந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி தொட்டீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் என்ன கடைசி என்ன பண்ணிருக்கீங்கன்னு காமிச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்டேட்டஸ் செக் பண்ணா போதும். ஸோ, ஒரு 2 நாள் 3 நாள்ல செக் பண்ணி பாருங்க ஸ்டேட்டஸு. சரி, ஏன்னா எல்லாருமே ஒட்டுமொத்தமா அப்ளை பண்றதுனால கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு இருக்கு. மத்தபடி அப்டேட் ஆயிரும். ஸோ, அப்படி அப்டேட் ஆவலன்னா, நீங்க ஃபோட்டோ ஏதாவது சரியா குடுக்காம இருந்திருப்பீங்க. ஸோ, அத நீங்க செக் பண்ணிக்கங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து மெசேஜ் வரல அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ, அவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெசேஜ் வரலன்னா, உங்களுடைய மொபைல் நம்பர் தப்பா இருந்திருக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க ரீசனா குடுத்த உங்களுடைய தற்காலிக மொபைல் நம்பர நீங்க அப்டேட் பண்ணாம இருந்திருக்கலாம். ஸோ, மறக்காம அத செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிருங்க. அடுத்தது மெசேஜ் வரும். ஸோ, முக்கியமா கார்டு வச்சிருக்க அத்தனை பேருமே இத பண்ணிருங்க. ஸோ, யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் தெரியாதவங்க அ எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதே மாரி இது எப்படி பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கும் நான் ஈஸியா ஃபோன்ல சொல்லிக் குடுத்துருக்கேன். ஸோ, இது பண்ண முடியல, எனக்கு தெரியல அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் கைட் பண்றேன். இல்லன்னா நானே ஹெல்ப் பண்றேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நாளைக்கு ஒரு நல்ல தகவலோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.